மோடி ரொம்ப பெருமையாக உச்சி குளிர்ந்து பாருங்க, ஒரு கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டே எங்களோட பார்ட்னர் அதானின்னு சொல்லியிருக்காங்க, இதுதான் இந்தியாவில் இந்த காலத்தில் வளர்ச்சி அப்படின்னு புலகாங்கிதம் அடைஞ்சு சொல்லியிருக்கார். இந்த மாதிரி ஒரு சுய திருப்தி அல்லது சுய தம்பட்டம் அடித்து கொள்ளுகிற பிரதமர் இவர் என்பது தெரியும். ஒன்று, இந்த மாதிரியான பிபிபி மோடை கம்யூனிஸ்டுகள் ஆதரிக்கலை. 2, இந்தியாவில் தனியார் மூலதனமே வேணாங்கிறது கம்யூனிஸ்டுகளுடைய நிலைப்பாடு அல்ல. ஆனால் இந்த ப்ராஜெக்டை பொறுத்தளவில் தனியார் பங்களிப்போடு இதை நிறைவேற்றக்கூடாது என்பதில் மார்க்சிஸ்ட் கட்சி, அங்கிருந்த இடது முன்னணி தெளிவாக இருந்தது. ரொம்ப காலத்துக்கு முன்னால் தோழர் ஈகே நாயனார் தான் இந்த திட்டத்துக்கான, அவர் முதலமைச்சராக இருந்தபோது அந்த காலத்தில் நடந்த விவாதங்களின் அடிப்படையில் ஒரு முடிவுக்கு வரார். இதனுடைய முன்னோடி அவர் தான். பிறகு தோழர் விஎஸ் அச்சுதானந்தன் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு 2010 இதை அடிக்கல் நாட்டுறார். ஆனால் 2011 ஆட்சிக்கு வந்த உம்மன்சாண்டி அந்த திட்டம் சம்பந்தமாக எதையுமே அவர் நடத்தலை. இதுக்கு முன்னால் என்ன பண்ணாங்கன்னா, அதை கவர்மெண்ட்டே நடத்தும், ஆனால் இந்த வேலைகளை செய்வதற்கு டெண்டர் ஃப்ளோட் பண்ணுறாங்க. 2 சீன நிறுவனங்கள் அதில் போட்டி போடுறாங்க. பாதுகாப்பு காரணங்கள் என்று அதை நிறுத்தி வச்சிடறாங்க. அதுக்கு பின்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய, ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அவங்க கொடுக்குறாங்க. அதையும் இந்த போர்ட்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிற அந்நிய சக்திகளும் சரி, இந்திய நாட்டில் இருக்கிற சில முதலாளிகளும் சேர்ந்து வெவ்வேறு பெயர்களில் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அது நிற்கிது. இதுக்கடுத்து வந்த உம்மன்சாண்டி அரசாங்கம் 2011 இருந்து ஒரு 3 ஆண்டுகள் எதையுமே நடத்தலை. ஸோ மக்கள் ஒரு பெருமளவுக்கு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இடது ஜனநாயக முன்னணியும் இந்த போராட்டத்தை நடத்தும். அதுக்கு பின்னால் உம்மன்சாண்டி என்ன பண்ணுறாருன்னா, இதை பிபிபி மோடு என்று மாற்றுகிறார். அப்போது பிபிபி மோடுன்னு மாற்றின பிறகு ஆரம்ப கட்ட பணிகள் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய பின்னணியில் ஆட்சி மாற்றம் ஏற்படுது. அப்போ இடது ஜனநாயக முன்னணி என்ன நினைக்குதுன்னா, இதை கைவிற்றலாம் என்று பேசுகிற போது, ஒன்று, இது ஏற்கனவே நடப்பில் இருக்குது, நிறையா பணம் செலவாகிருக்கு 2 தரப்புல. 2, ஒரு பார்ட்னர்ஷிப் போட்ட பிறகு அதுலேருந்து பின்னுக்கு போனால், அதானி கோர்ட்டுக்கு போனால் அவங்க தான் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. 3வது, சர்வதேச அளவில் இது சர்வதேச கடல் போக்குவரத்து வழித்தடத்துக்கு மிக அருகில் இருக்குது. எனவே இதையெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு இது வராமல் தடுக்கிறதுக்கு இது காலதாமதம் ஆகலாம், இது கேரளாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சட்ட வல்லுநர்கள் சொன்னதன் பின்னணியில் ஏற்கனவே உம்மன்சாண்டி அரசாங்கம் போட்டிருந்த ஒப்பந்தப்படி அதானி ஒரு பார்ட்னராக இருக்கார். அதில் 63% அரசனுடைய பங்கு, 9% மத்திய அரசனுடைய பங்கு, 28% அதானி கொடுக்கறதுன்னு பேச்சு. அந்த வயபிலிட்டி கேப் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு 9%, கிட்டத்தட்ட ஒரு 8,800 கோடி ரூபா ப்ராஜெக்டில் ஒரு 800 கோடிக்கும் அதிகமான தொகை ஒன்றிய அரசாங்கம் கொடுத்துருக்கணும். இதை எல்லாத்தையுமே கிராண்டாக தான் கொடுப்பாங்க. ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஒன்றிய அரசாங்கம் அது கடனாக தான் வாங்கணும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அதுக்கும் கூட இன்னைக்கு வர கொடுக்கல. இந்தியாவில் இவ்வளவு பெரிய திட்டங்கள் எதுக்கும் இந்த விஜிஎஃப் என்று சொல்லக்கூடிய இந்த ஃபண்டை கடனாக கொடுத்தது யாருமே கிடையாது, முன்கூட்டியே கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பின்னணியில் தான் அது 2040 வரணும். இப்போ சீக்கிரமாகவே ஃபஸ்ட் ஃபேஸ் ஆரம்பிச்சிட்டாங்க, 4 ஃபேஸ் நடக்கும். அது 2040க்கு முன்னால் ஆக்சுவலாக மிகப்பெரிய அளவுக்கு இந்த சர்வதேச வியாபாரம் என்பது இதன் மூலம் நடக்கும் என்று பத்திரிகைகள் எழுதியிருக்காங்க. மாநில அரசு அதை வேகமாக நடத்திருக்கு. இதில் தான் இந்த ப்ராஜெக்டினுடைய பார்ட்னராக இருக்கிற அதானி மேடைக்கு வாங்கன்னு சொன்னால் நரேந்திர மோடிக்கு உச்சி முதல் உள்ளங்கால் வர புலகாங்கிதம் அடைஞ்சு, பாருங்கள் ஒரு கம்யூனிஸ்டே பார்ட்னர்னு சொல்கிறாரு அப்படின்னு. நீங்கள் அரசாங்கத்தில் மேஜர் பார்ட்னராக டெசிஷன் எடுக்கிறதுல இருக்கிறது அதானின்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோரும் ஒப்புக்கொள்வார்கள். அதானிக்காகவே ஒரு அரசாங்கத்தை நடத்துகிறீங்க நீங்கள். ஆனால் ஒரு பிபிபி மோடில் அவருக்கு சொல்ல விரும்புகிறேன், இந்துஸ்தான் நியூஸ் பிரிண்ட் நிறுவனத்தை நீங்கள் நஷ்டத்தில் இருக்குது மூடுறேன்னு சொன்னீங்க ஒன்றிய அரசாங்கம்.
பினராயி விஜயன் கவர்மெண்ட்டு அதை எடுத்து இப்போ லாபத்தில் ஓட்டிகிட்டு இருக்கு. திறமையற்றவர்கள் என்று ஒத்துக்கொண்டு நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு போகணும். ஆனால் நீங்கள் விற்கிறதுக்காகவே அதை நஷ்டமடைய வச்சிங்க. பாலக்காடில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்டேஷன் லிமிடெட் அதுவும் நஷ்டத்தில் ஓடுது, ப்ரைவேட்டு கொடுப்பேன்னு சொன்னீங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்து லாபத்தில் இயங்கியிருக்கு. இந்த காலத்தில், இந்த 9 வருட காலத்தில் கேரள இடது ஜனநாயக முன்னணி அரசாங்கம் என்பது மிகப்பெரிய அளவுக்கு அந்த மாநிலத்திலே இருந்த 20க்கும் மேற்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள் நட்டத்தில் இயங்கியதை ஞாபகத்துக்கு கொண்டு வந்திருக்கு. இதில் என்ன புலகாங்கிதம்? எங்களை விமர்சித்ததாக வேற நீங்கள் மாறுதட்டிக்கிறீங்க. கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லையா? ஒரு ப்ராஜெக்டில் பார்ட்னர்னு சொல்கிறத உங்களை மாதிரி உங்கள் ஆட்சியில் பார்ட்னர், உங்கள் கட்சியே அதானிக்காக நடத்துகிறீங்க. நீங்கள் எல்லாம் இப்படி பேசக்கூடாது. ப்ராப்ளம் என்னென்னா, தனியார் மூலதனமே இந்தியாவில் வராமல்லாம் இன்னைக்கு இங்கே ஒன்றும் நம்ம சோசியலிஸ்ட் கவர்மெண்ட் நடத்தலை. சோசியலிஸ்ட் கவர்மெண்ட்டே கூட பல நேரங்களில் அறிவியல் தொழில்நுட்பத்தை பெறுவதற்காக ஜாயிண்ட் வெஞ்சருக்கு போகிறாங்க, அல்லது ப்ரைவேட் தனியார் மூலதனத்தை வாங்குறாங்க. எனவே இதை ஏதோ பெருசாக மாறிடுச்சு அப்படின்னு மாறுதட்டிக்கிறது ஒரு சிறுபிள்ளைத்தனமான நடவடிக்கை என்று சொன்னால் மிகையாகாது. ஏன் உங்களுக்கு திருவனந்தபுரம் ஏர்போர்ட் அவங்க நடத்துகிறேன்னு கேட்டாங்களே, நீங்கள் கொடுத்தீங்களா? இந்தியாவிலேயே நீங்கள் வங்கி, கேரள வங்கின்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க தெரியுமா? அங்கே இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகளை எல்லாவற்றையும் இணைத்து ஒரு கேரளா பேங்க்னு தனியாக பேங்கை உருவாக்கிட்டாங்க. பல முன்னோடி திட்டங்களுக்கு அது காரணம். இங்கே இன்றைக்கி பிரபலமாக பேசப்படுற ஜாதிவாரி கணக்கெடுப்பு 1968 கேரளாவில் இருந்த இஎம்எஸ் தலைமையிலான கம்யூனிஸ்ட் அரசாங்கம் தான் அதை கொண்டு வந்ததுன்னு அதையே நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் கேரள அரசாங்கம், இடது முன்னணி அரசாங்கம், பினராயி விஜயன் தலைமையிலான அரசாங்கம் ஏதோ ஒரு கான்டெக்ஸ்டில் சொல்கிறத வேற கான்டெக்ஸ்டுக்கு மாற்றி சொல்கிறது இருக்கு இல்லையா? இப்போவும் அந்த மாநிலத்தில் தனியார் மூலதனமே வராதுலாம் நான் சொல்லலை. தனியார் மூலதனம் வராமல் இன்னைக்கு எந்த மாநில அரசாங்கமும் இருக்க முடியாது. ஆனால் உங்களை போல குஜராத்தில் நீங்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது டோரண்ட் பவர் என்கிற நிறுவனத்துக்கு 1 சதுர மீட்டர் நிலத்தை 1200 ரூபாய்ன்னு விற்றுட்டு உங்கள் பார்ட்னர், உங்கள் ஐடியாலஜிக்கல் பார்ட்னர், உங்களுடைய கவர்னிங் பார்ட்னர், உங்களுடைய பர்சனல் பார்ட்னர்னு கூட சொல்லலாம், அப்படி இருக்கிற அதானிக்கு 1 ஸ்கொயர் மீட்டரை 1 ரூபாய்க்கு கொடுத்தீங்க. உண்மையிலே வெக்கப்படணும். தேசத்தினுடைய சொத்தை எடுத்து கொடுக்குறமே. உங்கள் பார்ட்னராக இருக்கிறவங்களுக்கு உங்கள் சொத்தை கொடுக்குறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஃப்ரீயாக கூட கொடுக்கலாம். ஆனால் மக்களுடைய சொத்தை 1200 ரூபா கொடுத்து டோரண்ட் பவர் வாங்கணும்னா நீங்கள் அதை எவ்வளவு ஏக்கர் இடம்? நான் சொல்கிறது வெறும் 1 சதுர மீட்டருக்கு வேற ஒருத்தருக்கு 1200 ரூபாய்ன்னு கொடுக்குறீங்க, அதானிக்கு 1 ரூபாய்ன்னு கொடுக்குறீங்க. அதாவது அதானிக்கு 1200 1 பங்கு விலைக்கு கொடுத்துருக்கிறீர்கள். எவ்வளவு அவக்கேடான விஷயம். ஒன்று, இதை ஒட்டி பல்வேறு விதமான பலரும் கூட அதை புலகாங்கிதம் அடைஞ்சிருக்காங்க. பாருங்கள், கேரளாவில் இப்படி அந்த அரசாங்கமே இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசுறது இருக்கு இல்லையா? அது கம்யூனிஸ்டுகள் மேலே இருக்கக்கூடிய வன்மமே தவிர அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அந்த அமைச்சர், அந்த ப்ராஜெக்டினுடைய பார்ட்னர் அதானி மேடைக்கு வாங்கன்னு சொன்னதை இப்படி திருச்சி பேசுறது ஒரு சிறுபிள்ளைத்தனமானது என்று தான் சொல்லணும்.